இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் 37 செஸ்ட் அளவினுடைய ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம எல்லா அளவுகள்லையுமே போட்டுக்கிட்டு வரோம். அதில் 37க்கான கட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். கீழே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு ஹைட்டு 14, 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வந்து ஸ்டிச்சிங்க்கு. ஷோல்டர் 16, -2 6 இன்ச்சு, 6ல் பாதி 3, பேக் நெக் 9, ஸ்டிச்சிங் கழிச்சு மேலேருந்து ஸ்டிச்சிங் கழிச்சு ரெடி வந்து 9. இந்த ஸ்டிச்சிங்க்கு ஒரு 2 பாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க. அதே 6 இன்ச்சு இங்கே அம்கோல் இறக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். பாடி 37 / 4 9.25. இடுப்பு 33, 33 8.25. டாட்டுக்கு 1 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஒன்பதேகால் 4.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. டாட்டுக்கு ஒரு 4.5 இன்ச்சு, 1 இன்ச்சு டாட்டை 2 பக்கம் டிவைட் பண்ணிவிட்டு ஆம்கோல் 6, 3 இன்ச்சு பாதியில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் 16 செக் பண்ணிக்கலாம். எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ பேக்கு கட் பண்ணிடலாம். கழுத்தோட ரவுண்டை வந்து இப்படி ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ரெடி ஆகிட்டு அடுத்து கை கட் பண்ணிடலாம். இப்போ கை கட் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. லென்த்து கையினுடைய லென்த்து வந்து 6 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து ஸ்டிச்சிங் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. கையினுடைய ரெடி எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு. 37 அப்பர் செஸ்ட்டு 10 / 10 10 இன்ச்சு டிவைட் பண்ணிங்கன்னா 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் வந்து 1 பாயிண்ட்டு கம்மி பண்ணி 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்கோல் 16, 8 1 இன்ச்சு மைனஸ் 7 இன்ச்சு. கிராஸில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். கையினுடைய லூஸ் வந்து 12.5, 6.25. இந்த கையில் அப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு லைன். ரெடி லைனில் கையினுடைய அளவு கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் 1/2 இன்ச்சு வச்ச லைன்லேருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சில் பாதி 3, 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதில் 1/2 இன்ச்சு, இதில் 1/2 இன்ச்சு. அதே கவர் தட்டு ஃப்ரண்ட்னுடைய கவர் வந்து இதே 1/2 இன்ச்சில் டச் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சு 1/2 இன்ச்சில் டச் பண்ணுற மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த ஷேப் அப்படி கரெக்டாக வந்துடும். அதை அப்படியே நவுத்திக்கிட்டிங்கன்னா கை ஷேப் கரெக்டாக வந்துடும். அப்படியே கட் பண்ணிடலாம். 1.5 இன்ச் ஸ்டிச்சிங் சைடில் வச்ச அளவு
கை கட் பண்ணிட்டோம். இதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் செக் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ்ஸிங் இல்லை, ரொம்ப துல்லியமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. ஊக்குப்பட்டி ஸ்டிச்சிங்க்கு மார்க் போட்டுக்கோங்க. இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஆம்கோலில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டர் லைனில் வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணிக்கோங்க. இதை இது ஆம்கோல் அளவு, இது கழுத்தினுடைய அளவு. அந்த லைனை போட்டு கழுத்தில் வந்து 1/2 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. இதிலேருந்து 3 இன்ச்சு பேக்கினுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த எல் டைப் வச்சு இந்த லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அந்த எல்லில் வந்து கரெக்டாக வந்து இந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதில் கரெக்டாக 1/2 இன்ச்சு வந்து இங்கே தள்ளிக்கோங்க. ஃப்ரண்ட்டினுடைய நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6.5 இன்ச்சு. இந்த ஸ்டிச்சிங் லைனும் போட்டுக்கோங்க. இதில் 6.5 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம். 6.5 இன்ச்சில் நெக்கில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையானதை வச்சுட்டு நெக்கினுடைய லைனை வந்து இப்படி போட்டுக்கோங்க. அதே ஷேப்பில் வந்து கிராஸாக வந்து இதையும் போட்டுக்கோங்க. கழுத்தினுடைய ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. (38) சென்டர் ஜஸ்ட்டு, 4 ஒரு பாகம் 9.5 ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம். அந்த 9.5 வந்து டாட் சென்டர் பாயிண்ட்டு. 38 டிவைட் 3 ஈக்குவல் டு 12 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 12 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. பெக்கலினுடைய லென்த் வந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு இருக்குது. டாட் சென்டர் பாயிண்ட்டு 38 மிடில் செஸ்ட்டு டிவைட் 10 3.25 1 பாயிண்ட்டு. டாட் சென்டருக்கு வந்து கேப் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே நெஞ்சு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வந்து இந்த பக்கம் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ ஆம்கோல் வந்து இதில் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம். நாலேகால் 1 பாயிண்ட்டு, 4.25 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. ஆம்கோல் 16 இன்ச்சு 8 இன்ச்சு வேணும். 8 இன்ச்சில் அப்படி போட்டுக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா 9.25 10.25 கரெக்டாக இருக்கும். மிடில் செஸ்ட் வந்து 38 9.5 ப்ளஸ் 1 இன்ச்சு 10.5 இன்ச்சு வச்சுக்கோங்க.
1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இடுப்பு வந்து 33, 8.25, 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது, 2.25 வச்சுக்கலாம். இந்த 3.25 1 பாயிண்ட் டாட் சென்டர் பாயிண்ட் வச்சோம். இந்த 3.25 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுட்டு இதை ஸ்ட்ரைட் ட்ராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது, 1/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. 38 செஸ்ட்டுங்கிறதுனால இங்கிட்டு 1.5 இன்ச்சு, இங்கிட்டு 1.5 இன்ச்சு. மூன்றரை இன்ச்சு இருக்குது, 1.25க்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3.5 இன்ச்சு இருக்குது, அதே 3.5 இன்ச்சு இங்கேயே வைக்கணும். அதே 3.5 இன்ச்சு சென்டர்லேயும் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் வந்து இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சரியான அளவில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதனுடைய லென்த்துக்கு சென்டர் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சு இருக்குது, 2.5 இன்ச்சு. நெக்கில் 1/4 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு, கட்டிங் பண்ணிடலாம். இந்த ஆம்கோல் வந்து இந்த ஷேப் கட் பண்ணும்போது அப்படி கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஆம்கோல் எல்லாமே செக் பண்ணிட்டோம், அதனால் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டை வந்து இப்படி கரெக்டாக வச்சுட்டு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 இன்ச்சு இருக்குது, 3/4 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா 2.25, 3/4 இன்ச்சு சேர்க்கும்போது 3.5 இன்ச்சு. 3.5 இன்ச்சு அகலத்துக்கு நமக்கு கிராஸ் பட்டி வந்து தேவைப்படுது. இந்த ஸ்ட்ரைட்டில் ஒரு 1/4 இன்ச்சு அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த லைனை போட்டுக்கோங்க. 33 இன்ச்சு இடுப்பு, 8.25, 1.5 இன்ச்சு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சு மொத்தம் நமக்கு தேவை. 2.25 இன்ச்சு இருக்குது, 3/4 இன்ச்சு அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக 3.5 இன்ச்சு. இந்த 3.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டை வந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படி கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது இந்த லைன் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட் கரெக்டாக வந்துடும். இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டினுடைய தன்னிலையில் வந்து இந்த மார்க் அப்படி எடுத்துக்கோங்க. இது ரெடி அளவு, இது ஸ்டிச்சிங் அளவு.
இது அந்த ரவுண்டை வந்து அப்படி போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து இதில் பெண்ட் பண்ணிக்கோங்க. பேக்கு, ஃப்ரண்ட்டு, கிராஸ் பட்டி, கை, கட்டிங் முடிஞ்சது. இதனுடைய அளவு 37 செஸ்ட்னுடைய அளவு. ஓகே, அடுத்த அளவில் வந்து கட்டிங் வீடியோவோடு நம்ம வந்து சந்திப்போம். நன்றி.